ஓம் சாந்தி. B.K. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு டிசம்பர் 3, 2024. 5000 வருடங்களின் இந்த வாழ்க்கை பயணம் பல பிறவிகள் எடுத்து எடுத்து இப்போது இறுதி நிலையை அடைந்திருக்கிறது. இப்போது அனைத்து ஆத்மாக்களும் எங்கிருந்து வந்தோமோ அந்த வீட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும். வெளி உலக மனிதர்களுக்கு நமது தாமம் எங்கு இருக்கிறது என்பதே தெரியாது. நாம் அவர்களுக்கு பரம்தாமமே நமது தாமம் என்று ஞானத்தை கொடுக்க வேண்டும். அந்த தாமம்தான் நமது பரம தந்தையின் வீடாகும். நாம் அங்குதான் செல்ல வேண்டும். அந்த தாமம் முக்தி தாமம் என்றும் அழைக்கப்படுகிறது. உலகத்தவர் சுடுகாட்டிற்கு முக்தி தாமம் என்று பெயரிடுகிறார்கள். ஆனால் உண்மையில் முக்தி தாமம் என்பது பரந்தாமமாகும். அங்குதான் ஆத்மாக்கள் முக்தி அடைந்து செல்கிறார்கள். பல சாது சந்நியாசிகள் குருமார்கள் கூட நம்புகிறார்கள். அதாவது எப்போது ஆத்மா முக்தி அடைந்து விடுமோ தனது பரம தந்தையிடம் சென்று வசிக்கும் என்கிறார்கள். பேரானந்தத்தில் இருக்கும் என்கிறார்கள். ஆனால் சிலரோ அங்கே எந்த அனுபவமும் இருக்காது, ஆனந்த நிலையும் இருக்காது என்கிறார்கள். அங்கே ஆழமான அமைதிதான் இருக்கும் என்கிறார்கள். 2 நம்பிக்கைகளும் ஏறத்தாழ சரியே ஆகும். நாம் பரந்தாமத்தில் நமது பரம தந்தையின் அருகாமையில் சென்று அமர்வோம். அவரது அதிர்வலைகளில் நாம் இருப்போம். அப்போது உறுதியாக பரம அமைதி அனுபவமாகும். பரம ஆனந்தமும் கிடைக்கும். ஆழமான அமைதி இருக்கும். இதற்காக நாம் தன்னைத்தான் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் அனைத்தையும் விட்டுவிட்டு நாலாபுறங்களிலிருந்தும் பற்றுதலை நீக்கி தேகதாரிகள் மீதான கவர்ச்சியை விட்டுவிட்டு ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்திருந்து அசரீரி தன்மையினை மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்தபடி உடலை விட்டுவிட்டு எளிதாக பாபாவுடன் நாம் வீட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும். அனைவரும் தான் செல்லப் போகிறோம். யார் மகா பாவிகளாகவும் பயங்கரவாதிகளாகவும் இருக்கிறார்களோ அவர்களும் தான். மேலும் புனிதமான ஆத்மாக்களும் செல்வார்கள், மகாத்மாக்களும் செல்வார்கள், புண்ணிய ஆத்மாக்களும் செல்வார்கள். ஆனால் யார் எவ்வாறு செல்லப் போகிறார்? ஒரு மனிதர் தனது வீட்டை நோக்கி செல்கிறார். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், கொரோனா பரவியிருந்தது. மும்பை போன்ற பல மாநகரங்களிலிருந்தும் பலரும் தனது பொருட்களையெல்லாம் தலையில் சுமந்தபடி கால்நடையாகவே நடந்து சென்றார்கள். தமது ஊர்களுக்கு, தமது வீடுகளுக்கு திரும்பிச் சென்றார்கள். ஆனால் அவர்களுக்கு எத்தனை கடினத்தன்மை இருந்தது! சிலரோ வழியிலேயே இறந்து விட்டார்கள். ரயில் பாதையில் அமர்ந்து உறங்கிவிட்டார்கள். புத்திசாலியான மனிதர்களே இவ்வாறு செய்தார்கள். அப்போது அவர்களது புத்தி மந்தமாகிவிட்டது. அதன் காரணமாக மரணம் ஏற்பட்டது. சிலரோ ரயிலில் பயணம் செய்து வீட்டிற்கு செல்கிறார்கள். சிலரோ விமானத்தில் பயணம் செய்து வீட்டிற்கு செல்கிறார்கள். சிலர் ஏசி பெட்டியில் செல்கிறார்கள். சிலரோ சாமானியமான பெட்டியில் செல்கிறார்கள். சிலரது பயணம் மிகுந்த சுகம் நிறைந்ததாக இருக்கிறது. என்ஜாய் செய்து கொண்டே செல்கிறார்கள். சிலரது பயணமோ மிக கடினமாக இருக்கிறது. ஒரு இடத்தில் வெள்ளம் வருகிறது என்றால் பயணிக்கும் வண்டி வருவதற்கு நேரமாகிறது. 10-12 மணி நேரங்கள் தாமதமாகி விடுகிறது. அந்த பயணிகள் எத்தனை நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கிறது. சிலர் பசியில் வாடுகிறார்கள். அவர்கள் வீட்டிற்கு செல்ல வேண்டும். தான் செல்ல வேண்டிய இடத்தை சேர வேண்டும். மிகுந்த காத்திருப்பால் விரக்தி அடைகிறார்கள். நாமும் இப்போது நமது உண்மையான வீட்டிற்கு செல்ல வேண்டும். எவ்வாறு செல்லப் போகிறோம்? பகவானுடைய கண் இமைகளுக்குள் அமர்ந்து பாதுகாப்பாக செல்லப் போகிறோமா? அவரோ புஷ்பக விமானத்துடன் வந்து உங்களை அழைத்து செல்வார். அப்படி இனிமையாக செல்ல விரும்புகிறீர்களா? அல்லது பாவ கர்மங்களின் தண்டனையை அனுபவித்து யம தூதுவர்களால் இழுக்கப்பட்டு வீட்டிற்கு செல்ல வேண்டுமா? அல்லது மிக சகஜமாக பாபாவின் மகிமைகளை பாடியபடி நினைவு சொரூபமாகி வீட்டிற்கு ஆனந்தமாக செல்லலாமா? எவ்வாறு செல்லப் போகிறோம்?
இதனை இன்று சற்று சிந்தித்து பாருங்கள். இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம். இந்த கண்களில் நான் என்னவெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றேனோ இவை எதுவுமே இருக்கப் போவதில்லை. நன்றாக பார்வையிடுங்கள். என்னவெல்லாம் உங்களுக்கு கண்களில் படுகின்றனவோ, இவ்வுலகில் எத்தனை பெரிய பெரிய அடுக்குமாடி கட்டிடங்கள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கின்றன. உங்களது சொந்த வீட்டையும் பார்த்து கொள்ளுங்கள். நம்மவர்கள், உறவினர்கள், நண்பர்கள் அனைவரும் செல்லப் போகிறார்கள். செல்வம், சொத்துக்கள், நகைகள், பொக்கிஷங்கள், தங்கம், வெள்ளி இவை எதுவுமே இருக்கப் போவதில்லை. இவை அனைத்தையும் நாம் விட்டு செல்லப் போகிறோம். இதுவே வாழ்க்கையின் சத்தியமாகும். எனவே ஞானி, புத்திசாலி மனிதர்கள் வாழும்போதே இவற்றிலிருந்து பற்றுதலை விலக்கி வாழ்வார்கள். பற்றுதலை அழிப்பதற்கான வழி ஒன்றுதான். அனைத்தையும் பிரபுவிற்கு அர்ப்பணம் செய்து விடுங்கள். அவருக்கோ நமது தங்கமோ அல்லது வீடோ தேவையில்லை. மற்றபடி நமது நலத்திற்காக பாபாவுக்கு மனதால் அர்ப்பணம் செய்து விடுவோம். ஹே சிவ் பாபா, இவை அனைத்தையும் நீங்கள்தான் கொடுத்தீர்கள். உங்களுக்கே அர்ப்பணம். நீங்கள் கொடுத்ததை இப்போது உங்களது சேவையிலும் ஈடுபடுத்துகிறோம். நீங்கள் கொடுத்த இந்த குடும்பத்தின் பாலனையிலும் ஈடுபடுத்துகிறோம். இதனால் பற்றுதல் நீங்க பெற்று மிக நல்ல மனநிலையோடு ஆடியபடி பாடியபடி வீட்டிற்கு திரும்பிச் செல்வோம். ஓம் சாந்தி.